மேல ஒரு புரிதல் இருக்கணும் என்ன ஆகும்? இதுக்கு மேல தமிழ் இருக்க முடியுமா? இந்த தமிழ் எல்லாம் கடினமான தமிழா முழக்க தமிழா எல்லாரும் ஈஸியா படிக்கக்கூடியது இது. அப்போ இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் வளர்க்கிற வாழ்ந்தாலும் கூட இந்த மனக்கவரை போக்கக்கூடியது இதுதான் ஒன்று. ரெண்டாவது திருப்பாவை எதுக்காக பாடினாங்கன்னா மழைக்காக பாடிய பாடல். நம்ம வந்துட்டா வந்துட்டா இன்னும் நிறைய யாரும் ஓடிச்சு இல்லையா? இன்னொரு ஒரு மாதிரி போட்டீங்கன்னா எல்லாரும் கடவுளை அதிகமா யாரை படிப்போம்? தண்ணீர் அடைய ஒரு 3 மணிக்கு வராங்க ரெடி, 4 மணிக்கு வராங்கன்னா ரெடி, 10 மணிக்கா ராத்திரி வரும்னா அப்போ ரெடி. அப்படி வந்து தண்ணீர் அடைய எல்லாரும் ஒரு காரணம் உண்டு. மழை பெய்யாத போட்டீங்கன்னா என்ன ஆகுது? அன்னைக்கு எல்லாம் குழந்தைகளும் அந்த குழந்தைகளும் ஆறாவதோ எல்லாம் சொல்றாங்க. இந்த முதலே பஞ்சாயத்து 30 நாள் இந்த திருப்பாவை என்பது மழையை வேண்டி நாம் பாடக்கூடிய பாடல். கம்ப்யூட்டர் வந்துச்சு எனக்கு தண்ணி வேண்டாம் சொல்ல முடியுமா? 2000 வருஷத்துக்கு தண்ணி வருது தண்ணி வருது போய் தண்ணி யாரும் உபயோகப்படுத்தலாம் அது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் தண்ணி அவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் இந்த உலகத்தில். நீரின்றி அமையாத ஒரு உலகம். அதே மாதிரி இந்த தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லைதான். அதற்கு நீருக்கோட முக்கியத்துவம். அப்ப அந்த தண்ணியை வரவழைக்கிறது எப்படி முடியும்? உத்தரவு கொண்ட தண்ணி உண்டுமா? நான் பிரதம மந்திரியாக நான் அரசு ஆணையத்தை உடனடியாக மறைக்க வேண்டும் ஒண்ணுமில்லை. அந்த வயல் வருவாங்க எங்க வந்து இந்த பக்கம் வருதுனாங்க, அந்த பக்கம் வருதுனாங்க, இங்க வருதுனாங்க, அங்க வருதுனாங்க, இங்க எடுத்துருக்காங்க, இன்னொரு காணும் யாராவது உத்தரவு போட்டு அதெல்லாம் முடியாது. இந்த பக்கம் தான் வரணும், அங்கதான் போகணும், சொல்லுமா? அப்போ மழை வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பாடல். அது மழை வேண்டிய பாடல் தான் இந்த 30 பாடல். இந்த ஊர் நதியில அது ஒரு காலத்துல சுத்தமான தண்ணியா இருக்கும். அத்தியமாக இந்த ஊர்ல வாழ்ந்தவர் சிந்தாடிப்பட்ட வாழ்ந்தவர். இந்த சிந்தாடிப்பட்ட பூவத்தை குளிச்சுட்டு அவர் வேலைக்கு போகலாம். நம்ப முடியாது. இனியும் ஆழம் இருக்கிறாங்க. இந்த பூவத்தை தான் நாங்கள் லீகல் சர்டிபிகேட் சொல்றோம். லீகல் பகுதி இருக்கான். அணியன் கூட இந்த பகுதி இருக்கிறாங்க. நான் கலவர ஸ்கூல்ல படித்த பையன் தான். எங்க அப்பாவும் இந்த பள்ளி மாணவனாக உள்ள வந்தவர். இங்கேயே எங்க அப்பா வந்து தண்ணி படிக்க ஆரம்பிச்சு. அது அந்த ஒரு அபிமானம் தான் இங்க இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு சொல்லணும், பெருமாட்டை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை எல்லாரும். நாராயண ரொம்ப பிடிச்சவர். அவருக்கு பல பேருக்கு ரொம்ப பிடிச்சவர். ஒரு முறை நீங்க கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. சரி அதுக்காகவே நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் நாங்கள் பண்றோம். அது வந்து நான் வந்து திருப்பாவை சொல்றேன், எல்லாரும் வந்து கேளுங்க. அது இல்லை. இது எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு பிரார்த்தனை, ஒரு தவம். இந்த உலகம் நல்லா இருக்கும் அவங்களுக்காக செய்யப்படும். இதுல என்ன 30 பாட்டுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுறோம். நான் ஏதோ பெரியாரி நான் ரொம்ப படிச்சுட்டேன் அதெல்லாம் சொல்லி காட்டுறேன் அப்படின்னா இல்லை. நம்ம எல்லாரையும் உட்கார்ந்து அந்த 30 பாட்டுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்பயாவது தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் பெரியாரு போயிட்டு அது வேற பரவாயில்ல. இங்க ஐயம் சுமப்பது பகுப்பாங்க. இத்தனை நாள் நம்ம சுமந்தாச்சு. அதுக்காக இப்போது புரியலாம். இந்த பூவம் வந்து அதே மாதிரி வந்து சுத்தமான தண்ணியோட நெல்லியமா இருக்குன்னா இந்த ஊர் எவ்வளவு அழகானது, ஒரு கெடுத்த மாதிரி இல்லையா? அது கெடுத்தது நம்ம. அப்ப அதுக்கு ஒரு பலன் தெரியாதையா பண்ணலாம். நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி வந்துச்சுனாக்கா, சுத்தமா இருக்குனாக்கா எவ்வளவு சிறப்பான. அதை இந்த திருப்பாவை என்பது ஆண்டாள் மழைக்காக வேண்டி பாடிய ஒரு பாடலும் கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வருது அப்படின்னா, ஆண்டாளை பற்றி நான் அதிகமாக சொல்லுகின்ற இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க யாரை கேட்டாலும் ஆண்டாள் தெரியுமான தெரியும். ஆண்டாள் பாடிய பாடல் தெரியுமான அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய பெருமை ஆண்டாளுக்கு. தெரியாதா தெரியுமா? தெரியாது. அவங்க அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. அம்மாவோட தெரியுமா? தெரியாது.
ஆண்டாள் தெரியுமாங்க, விஷ்ணுவத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, இஸ்லாமிய கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆளுநரை நீங்க தெரியாத யாருமே இருக்க முடியாது. அது ஒரு சிறப்பு. அதுல மனவாளமாவணிகள் ரொம்ப அற்புதமா தந்த உதய ரத்னமாவணிகள் சொல்றாரு. இன்றோ திருவாணி பூரம் எமக்காக அன்றோ இங்கே அவதரித்தார் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போடு கணிலிழந்து ஆழ்வார் திருமகனாய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாணி பூரத்தில் தீமை ஒரு நாளைக்கு உண்டோ மனதை உணர்ந்துவார் ஆண்டாளுக்கு உண்டாலும் ஒப்பில் இதற்கும் உண்டு அஞ்சு முடிக்குள் சந்ததியால் ஆழ்வார்கள் தந்தையரை இங்கிருக்கும் தன்மையால் இந்தாய் பழுத்தாடு ஆண்டாளை பக்தியுடன் நாடும் பழுதாய் மனநையும் மகிழ்ச்சி என்று அவ்வளவு சிறப்பாக ஆண்டாளுடைய அவதாரத்தை பற்றி நம்முடைய மனவாளமாமைக்கு சொல்லியிருக்கார். என்ன கதை? பெருமாள் வராக அவதாரம் இருக்கிறார். ஏன் வராக அவதாரம் இருக்கிறான்? பூமியை திறமையாட்சி என்றதை கொண்டு கடல்ல அமிச்சான். கடல்ல முடிச்சா மார்க்கிட்டான். மார்க்கிட்டு அப்புறம் பூமாதேவி உள்ள போயாச்சு. உள்ள தத்தரிக்கிறாங்க. அப்போ பெருமாள் என்ன பண்றான்? வராக அவதாரம் வராகன் என்பதுதான் பன்றி. அந்த பன்றிக்கு தான் மூக்கு நீட்டா இருக்கும். அது உள்ள விட்டு எடுக்க முடியும். இதான் மற்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாது. அது வராக அவதாரம் எடுத்து அந்த பூமிக்குள்ளே போய் அந்த பூமியால் கடலுக்குள்ளே போய் அந்த பூமியை வெளியே எடுக்கலாம். அதான் கதை. என்ன சொல்லுவாங்க? கடலிலிருந்து பூமியிலிருந்து பூமி வேற கடல் வேறையா? கடலுக்குள்ள பூமி உள்ள இருந்துட்டாங்கன்னா அது எப்படி நடக்கும்? நடக்காது அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்லையா? ஒரு சின்ன பதில் ஒண்ணுமே தப்புன்னு கரெக்ட் பதில் நாளைக்கு தரப்புல சொல்லுவாங்க. சென்னை மாநகரம் இருளிலே மூழ்கியது. சென்னை மாநகரத்தான் ரொம்ப அமைச்சாங்க இல்லையே வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா ஊர் போயிட்டாங்க. இந்த ஊரெல்லாம் இருக்கு. அப்போ மூழ்கியது அப்படின்னாலே அது மறைக்கப்பட்டது. கடலுக்குள்ள மறைக்கப்பட்டது அப்படின்னா வேற என்ன ராட்சசர்கள் ஆட்சி செய்தாங்கன்னா அறிவுபூர்வமா இருந்தார்களாம். வேற ஒண்ணு இல்லை. அறிவுபூர்வமா இருக்க வேண்டாம், நான் சொல்ற மட்டும் நீ கேட்டுட்டு போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த நிலையை நாம் பார்ப்போம். அப்போ பெருமாள் அந்த பூமி தேவி வெளியே எடுத்த உடனே அந்த பூமி தேவியுடைய நடுக்கம் குறையுது. நடுக்கம் குறையிலன்னா பயம் இருந்தது. பயம் இருக்கும்போது பெருமாள் கேட்கிறார், உன்னதான் நான் காப்பாற்றி சொன்னேன், அப்படியே இன்னும் உங்களுக்கு நடந்து உடம்பு அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்ன காப்பாற்று பிரயோஜனம் இல்லை, என்ன காப்பாற்று பிரயோஜனம் இல்லை, எனக்கு கோடான கோடி உடம்பு அந்த பூமியில எத்தனை உயிர்கள் வந்து தெரியாத கணக்கு சொல்ல முடியும். எத்தனை உயிர்கள் வந்து சொல்லிருக்கு அதெல்லாம் என்பது பூமிக்கான குழந்தைகள். அது என்னுடைய குழந்தைகள் கோடான கோடி இருக்கிறோ அதெல்லாத்தையும் காப்பாற்றணும், என்ன மட்டும் காப்பாற்றி பலனில்ல அப்படின்னு சொல்லும்போது பெருமானத்துக்கு கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றதை தெரிஞ்சாக்க ஆனாவே அவர் காப்பாற்றப்படுவார். அது அந்த வராத அவதாரத்துல வராத கர்மயோகம் அப்படின்னு சொல்ற அதை கேட்டுக்கிட்ட அந்த பூமாதேவி அது வெளிப்படுத்துறது அதுதான் அவர்களுக்கு அதுதான் திருப்பாவை. திருப்பாவுடைய இன்னொரு வரலாறு என்னன்னு அதுக்கு நம்ம தெரியும். அந்த திருப்பாவை என்பது வராக கர்ம ஸ்லோகத்துடைய அது அந்த அடிப்படையிலே பெரியாழ்வார் என்ன பண்ணிருக்காரு? கண்ணனை தான் குழந்தையா பாவிச்சு 300 பாட்டு பாடு. குழந்தை வளர்க்கிறது எப்படின்றத பெரியாழ்வார் என்ன பண்ணுங்க, ஒரு பெண்ணும் அதை படிக்கணும், அதை இருந்து தெரிஞ்சுக்கணும். அது கூட ஒரு அழகா குழந்தை வளர்க்கிறது என்னன்றது பெரியாழ்வார் காமிச்சார். அவர் பாண்டவர்தான் பிள்ளை தமிழ். அது பிள்ளை தமிழுக்கு யார் தந்தை தாய்னா பெரியாழ்வார் தான். நீங்க எத்தனையோ பேர் பிள்ளை தமிழ் தான் வந்துச்சு. ஆனா பிள்ளை தமிழை பாண்டியவர் பெரியாழ்வார் தான். அப்போ இல்லாத குழந்தையே இப்படி வளர்க்கிறாருன்னா
உண்மையிலேயே குழந்தை இருந்தா எவ்வளவு இருக்கும் அவருக்கு குழந்தை இருக்கும் அங்கதான் போவாங்க இல்லையா. ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து நான் டாக்டர் சொல்லிருந்தேன்னா அதுக்காக எனக்கு உபயோகம் அது கிடைக்கல அப்படின்னு கேட்கும். நான் யாரும் எல்லாம் பார்க்கறேன் அதுக்கு தேவை டாக்டர். இப்போ தாயார் பார்க்கறா இப்படிலாம் கடன் இல்லாம பேக்கனே இங்க வர்றாங்க நானே போட்டா அப்படின்னு சொல்லி இந்த அவதார கருத்துக்கு என்ன ராகத்தில் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து ஆண்டாள் அங்கே பெரியாழ்வார் வீட்டுல அந்த நந்தவரத்துல தொடர்ச்சியை கிடைக்கிறார் என்று சொல்கிறார். அது அப்படி அல்ல அவதாரம். பெரியாழ்வாருக்கு என்ன தெரியும்? மாதகிட்ட தெரியும், கண்ணனை பற்றி பாட தெரியும். அதுதான் வருகிறது. ஒரு கண்ணனை பற்றிய கதையில் சொல்ல 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 அவளுக்கு கண்ணன் மேல ரொம்ப ஆசை இருக்கு. எப்பவுமே ஒரு உண்மை நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க எதை சொல்லி சொல்லி வளர்க்கிறோம் தானாவே அதனால ஆசை வந்துடும். அப்ப இவங்க என்ன பண்றா, இந்த கண்ணன் இவ்வளவு சிறந்தவனா இவ்வளவு நல்லவனா இவ்வளவு அழகானவனா இவ்வளவு அவனை பார்த்தே தீரணும் அவனை அழுதே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றான். வந்து போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கிற வடவத்திற்காக பெருமாள் போய் பார்க்கிறா. பார்த்து கேட்டு பார்க்கிறா பேசி பார்க்கிறா. எப்படி தெரிஞ்சு வாங்கிருக்கீங்க அவர் பாட்டு அச்சா ரூபி அப்படி இருந்துருக்காரு. இவங்க வந்து நாட்டுக்காக வெளியே வராங்க. அவ என்னடா இது இந்த மாதிரி எங்க அப்பா வந்து இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாரு. இப்ப வந்து நான் இது வந்து இவ்வளவுதான் பண்ணி பார்த்தா கடன் வந்து வாயிரம் பண்ணாம பெருசாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்க இந்த மாதிரி ஒரு கதைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆயர்பாடியில மழை வராத போது கண்ணனை வைத்துக் கொண்டு ஒரு பூஜை செய்தார்கள் அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. ஓஹோ, அப்ப அந்த மாதிரி செய்தா கண்ணனை அடையலாம் போல இருக்கு. மதுராவுக்கு போனா கண்ணனை அடையலாம் சொல்றாங்கன்னா மதுராவுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகும். 5 வயசு குழந்தைக்கு அங்க போக முடியாது. அது அங்கேயும் நான் போக முடியாது. என்ன பண்ணலாம், சரி அந்த மதுரால நடந்த மாதிரி ஒரு பூஜை இங்க நடந்துச்சு. அப்ப நான் கண்ணோட சேர முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அப்படி ஒரு தீர்மானம் நடந்தது ஒண்ணு. ரெண்டாவது மழைக்கால பூஜை செய்யணும் ஒன்று. இந்த கண்ணன் வந்து எல்லாரோடையும் ஆடி பாடினான். எல்லாரோடையும் ஆடி பாடும் பொழுது ஏன்னா அந்த கண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப அதிக ஆனந்தம் ஏற்பட்டுச்சுன்னா தாங்க முடியாது. அதாவது ஒரு ரெடி ஆகிடும். எல்லாரும் கான்டாக்ட் வருது. அது ஏன் வருது, ஒண்ணு துக்கம் அதிகமானா வந்து சந்தோஷம் அதிகமானா வருது அப்படின்றாங்க. அவர் சந்தோஷம் அதிகமான டாக்டர் போயிட்டாங்க என்ன பண்றது, அப்ப கண்ணன் பண்ற மறந்து திரும்பிய வரமாட்டாங்க. அந்த பொருட்கள் என்ன பண்ணுது, நான் தான் கண்ணன் நீதான் கோதை அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒரு கோபியரை மாற்றிட்டு எல்லாரும் கண்ணனை போலே எடுத்து ஒரு நாட்டியரான போல அப்படின்னு ஆடி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி பண்ணாத செய்தியை கேட்டவுடனே நாம ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டாளுக்கு இன்னொரு ஆசை தோணுது. சரி, 2 மூணாவது என்ன அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாடு இந்த மார்கழி நோன்பு கரிநீராடல் மார்கழி நீராடல் அப்படின்னு இந்த நீராட்டம் என்பதான ஒரு நோக்கினை பழங்கால தமிழர்கள் செய்திருக்கிறார். இதுக்கு பல சான்றுகள் இருக்கு. அந்த 3 எடுத்துட்டாங்க. அதுதான் இது. ஆரம்ப கட்டம் வராக கர்மஸ்லோகத்தை வெளியிட வேண்டும் ஒன்று. அதுக்கான ஆண்டாள் அவதாரம். அந்த ஆண்டாள் அவதாரத்துல வந்ததுக்கு அப்புறம் கண்ணனை அடைவதற்கு என்ன வழி என்பது ராஜகீரை செய்த கண்ணனை அடைய நினைத்த அந்த கோபிமாவுக்கு போல நானும் ஏன் செய்தார் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர்கள் நடைபெறுவதற்காக கண்ணனோடு ஒரு குறியீடு இருக்கிறார்கள். அதுபோல இருந்து கண்டனால தமிழர்கள் கொண்டு இருப்பதாலே அவர்கள் எல்லோரும் ஒரு நோன்பை நோக்கார்கள். அதையும் நாம் செய்யலாம். அப்போ அந்த நோன்பு நோக்கின்ற வழக்கத்தை பற்றி பாகவதத்தில் சொல்லப்படுது. அந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டதை அடிப்படை கொண்டுதான் அந்த நோன்பு நோக்கலை கொண்டுதான் ஒவ்வொரு பாடத்திற்கு ஏன் ஒவ்வொரு எம்பாவா என்று முடிக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலும் பார்த்தாலும் எம்பாவாய் முடிப்பாங்க. அந்த பொம்மை கிட்ட அவர் சொல்றாரு. பாவையை என்ற பொம்மையை செய்து வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றாங்க. அந்த பூஜை பண்றதாக சொல்ல வந்ததுதான் அந்த எம்பாவா என்பது. அவைக்கு கந்தகாலத்தவருடைய வழக்கம் ஒன்று, பாகவதத்தில் சொல்லப்பட்டது ஒன்று. இரண்டாவதாக மழைக்காலத்திற்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இப்ப இன்னும் இந்த கதைக்கு நெருக்கமா வரும். என்ன வரும், அப்படி வந்து ஊர்ல மழை பெய்யல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க என்ன தீர்மானம் பண்றாங்க,
இந்த மாதிரி வந்து தண்ணீர் பெண்கள் சேர்ந்து ஒரு காலையிலே பூஜை நடத்தினாங்க, மழை பெய்யும் அந்த ஊர்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த ஊர்ல மழை பெய்யலாம்? அது ஒரு பேர் வந்து கண்ணனே அந்த ஊர்ல அவர்கள் பேசுறாங்க. கண்ணன் அவதரிச்ச ஊர்லயே மழை பெய்யல அப்படின்னா அவர் என்னையா ராவல் அப்படிங்கிறது இதுமே அநியாயமா இருக்கே. அது கடவுளே காரணங்க மழை பெய்யுது. என்ன ஆச்சுன்னா கண்ணன் கொஞ்சம் பெரிய பயிராயிட்டான். இந்த கோபியர்களோடலாம் ரொம்ப ஒப்பன ஆரம்பிச்சுவான். அதனால என்ன பண்ணாங்களா, அந்த கோபியர்கள் எல்லாரையும் நில அளவில் அழைத்திருந்தார்கள். எங்க அழைக்கிறார்கள்? நில அளவில் அப்படின்னு இருக்கும். அன்று இல்லை அன்றைய அண்ணனுடைய காலகட்டத்தில் அப்படின்னு பண்றது வச்சுட்டாங்க. அப்போ அந்த அடியார்களையும் ஆண்டவரையும் பிரித்து விட்டார். அதான் பார்க்கிறது. கோபியரையும் கண்ணனும் பிரிச்சுட்டாங்க இல்ல, அடியார்களையும் ஆண்டவரையும் பிரித்து விட்டார். அடியார்களை ஆண்டவனை பிரிச்சுட்டா வாழ்க்கை ஏன் போது வாழ்க்கையில நன்றா அருமை. அடியார்களும் ஆண்டவரை பிரிச்சுட்டார். இப்ப மார்கழி நோம்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எல்லாரும் திருப்பாறை பேசுகிறான். டெய்லி 30 நாள் நடந்து தவிர்த்து கொண்டு எல்லா பொம்மநாட்டியும் வீட்டு வாசல் கோலம் போட்டாங்க. 2 எல்லாருமே காலையில் நோம்பை நாம் ஒரு நேரத்தில் நடத்திட்டோம், நிறுத்திட்டோம். அதோடைய பலன் தான் இதெல்லாம். ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்கழி மாதம் காலை வேலையில் தான் ஓசோன் காற்று அதிகமாக இது ஆக்சிஜன் அதற்கு மேல இருக்கக்கூடிய ஓசோன். அந்த ஓசோன் காற்று எவ்வளவு தோழர் இருக்கோ, எவ்வளவு சுவாசம் பண்றோமோ அவ்வளவு தோழர் நமக்கு நல்லது. சொல்றாரு வெயில் அடிக்க இப்படி அடிக்குது, என்ன மாதிரி வெயில் சொல்றாங்க. என்ன காரணம்னா அந்த ஓசோன் காற்று நம்ம ஊரில் இல்லை, குறைஞ்சிட்டே வருது. அந்த ஓசோன் காற்று மார்கழி மாதத்துல தான் அதிகமா இருக்கு. அப்ப காலையில வெளியில வந்து கோலம் போடுற பெண்மணிக்கு ஓசோன் காற்று கிடைக்கும். காலையில வந்து மார்கழி பிள்ளை மனிதன் பாட்டிக்கு வந்த அந்த ஆம்பளைக்கும் ஓசோன் காற்று கிடைக்கும். ஆனா இது ரெண்டுமே காற்றும் இல்லை, வாங்கிக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அப்போ இதுதான் விஞ்ஞான பூர்வமான தத்துவம். அந்த காட்சியே நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நாம் இந்த அடிப்படையில தான் இந்த திருப்பாவை என்பது அமைக்கப்பட்டு அந்த பெரியவர்கள் எல்லோரும் அதுபோல நோன்பை நோக்கால் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரம் பெண்களும் கண்ணனும் ஒன்றாக சேர்ந்து நாளை காலையிலே நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி இந்த நோன்பை செய்வோம் என்று பேரை விதித்து கொள்கிறார்கள். சரி, காலையில நம்ம மீட் பண்ணிக்கலாம், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் சில பேர் அந்த கண்ணனுடைய அனுபவத்திலேயே வெளியில கிடக்கிறாங்க, வெளியில வர முடியாது. சில பேரால அந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்ள முடியுது, அவங்கதான் வெளியில. அந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள இருக்கிறவங்களை தட்டி எழுப்புவதுதான் இந்த செய்தி. அந்த அனுபவத்தை கொண்டு உள்ளவே இருக்கிறவங்க உலகிட்டு இருக்கிறார், அந்த அனுபவத்திலும் மூழ்கி இருக்கிறார். அந்த அனுபவத்தினாலே தாங்க முடியாதவர்கள் வெளியே இருந்து அழைக்கிறார். அவ்வளவுதான் உண்மை. இந்த அழைக்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டி கண்ணனுடைய திருமாலைக்கு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, அவங்க கிட்ட கேட்கறாங்க. அவ்வளவுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தது. எவ்ரி மார்னிங் 3 o'clock to 5 o'clock 2 மணி நேரம் நடந்ததுதான் 30 அந்த 2 மணி நேரம் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை தான் ஆண்டாள் இவ்வளவு அற்புதமா கோர்வையாக ஒரு மாதிரியாக கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டாள் கொடுத்த பேரு திருப்பாவை அல்ல, இது பேரு சங்க தமிழ் மாலை. ஆண்டாள் கொடுத்த பேரு சங்க தமிழ் மாலை. சங்கம் என்ன? நான் வந்து ஒன்னா பாட்டுமே கூடி இருக்குமே, அதுதான் சங்கம். தமிழை பற்றி முதல்ல சொல்லிட்டேன். மாலை தானே கோர்வையா நாங்கள் குஞ்சி நல்ல அந்த குஞ்சி ஒண்ணு அப்படியே எடுக்கல, நேரம் எல்லாம் சேர்ந்து
எப்படி உருவாக்கு அப்படின்னா இந்த நிலையிலே ஆண்டாள் தன்னை அந்த நிலையிலே கொண்டு வந்து நாமே ஆயுர்வாதிகள் நடந்த போது ஒரு பூஜையை நடத்தக்கூடாது. அந்த மாதிரி பூஜைகள்லாம் ஆயுர்வாதி நடந்தது அனுப்பிவிட்டாங்க. நாமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி நடந்திருக்காங்க, அதுபோல ஏன் நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பாவைக்கு தனியன்கள் அப்படின்னு உண்டு. தனியன் அப்படின்னா தனிப்பாடல், தனியன் என்றால் தனிப்பாடல். அந்த தனியன் என்பதனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, அந்த தனியன்ல யார் இந்த பாடலை பாடியவர் அவங்களுடைய பெருமை சொல்லப்படுவது, அந்த திருப்பாவையுடைய பெருமை சொல்லப்படுவது. இந்த அடிப்படையிலே இந்த திருப்பாவைக்கு என்ன சிறப்பு, திருப்பாவையில் என்ன இருக்கிறது, அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அதுதான் தனியன். தனியன்ல வந்து ரெண்டு தனியன், கிட்டத்தட்ட 2 தனியன் தமிழ் இருக்கு, ஒண்ணு வந்து வடமொழி இருக்கு. இதை வந்து யார் எழுதுனா பக்தர் என்பவர் எழுதினார். பக்தர் அப்படின்றவர் யாரு பார்த்தா ராமானுஜன் முதல் கிருஷ்ணன் உலகத்தாழ்வாருடைய மகன் பக்தர், மிகப்பெரிய ஞானி. அந்த மிகப்பெரிய ஞானி எழுதிட்டார். எப்படி எழுதினார் அப்படின்னா, அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொழுது ஒரு அடியாருடைய வீட்டை அந்த ஊர் ராஜா இருந்துட்டான். அவனும் பாவம் சுவாமிக்காக வந்து மகிழ்ச்சியை கேட்டான். கட்டுறத கேட்டும்போது வழியில வந்து அவர் வீடு இருந்தது. அந்த வீடு இடிக்காது. இப்போதான் சொல்றான், ரோடு போட போறேன், ரோடு நடுவர் வீடு கோயில் இடிக்காது, அன்னைக்கு அப்போ பக்கம் நான் பண்றேன் அவங்க சொல்லி அந்த சாண்டியில வெளியில இருக்காரு. வெளியில போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, திருக்கோட்டியூர் தங்கிட்டார். அப்ப அதான் சேரது அப்படின்ற அவருக்கு ரொம்ப மனக்கிறது. அந்த மனக்கவரை தீர்றதுக்காக நன்றியர் எழுதுதான் ஒரு பாடம் பாடலாமேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த ஆழ்வார்கள் மேல ஒன்றும் ஆண்டாள் மேல ஒன்றும் பாடி ஊழல் சேர்த்த மகாதேவி பக்தனாருக்கும் யோகி வாகனம் அப்படின்னு சொல்றேன். அது ஆழ்வார்கள் பாடிப்பட்ட ஒரு ஸ்லோகம். அது பக்தராக எழுதப்பட்டது. அடுத்தது நீராடலுக்குரிய 2வது நம்ம துப்பாக்கி சொல்றேன், அதுவும் பக்தராக எழுதப்பட்டது. இது ஆண்டாளுக்கு மட்டுமே எழுதப்பட்டது. அதே நீராடலுக்கு இந்த அறிஞர்கள் என்ன ஆண்டாளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டாள் என்பவர் நீரை என்பது நப்பின்மையிலே நப்பின்மை என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. நப்பின்மை என்பது வடநாட்டு யாருக்கும் தெரியாது. அங்க யாருமே அந்த மாதிரி பழக்கம் எப்படி ராதா என்பவள் வடநாட்டில் ரொம்ப புகழோடு இருக்காரோ, ஆனால் ராதா என்பவள் தமிழ்நாட்டில் பேரோடு தான் இருக்காங்க. ராதாஜினா கோயில் இருக்கோ கிடையாது. ஆண்டாளுக்கு இந்த கோயில் தான் ஒரு பெருமாள் இருக்கோ கிடையாது. ஆனா ஆண்டாளை பற்றி வடநாடு தெரியாது. இது ஒரு சின்ன கலாச்சார மாற்றம். அவ்வளவுதான். இங்கே இந்த நீரை என்பவர் யார் என்றால் நப்பின்மை. நப்பின்மை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் பின்னால் வந்தவள், நல்ல பெண்மை. பின்னால் வந்தவள் ஒரு அர்த்தம், பின்னால் பார்த்தாலும் அழகாக இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம். ஏன்னா முதல்ல ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் பூதேவி, பூதேவிக்கு அடுத்த நப்பின்மை நீராதேவி என்று சொல்லக்கூடிய அது 3 செயல்பாடுகள் பெருமாளுக்கு. இல்லையோ பெருமாளுக்கு 3 கொண்டாடியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு அவர்களுக்கு கிடையாது. அது முதல்ல நம்ம திருமணம் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு அவர்கிட்ட கிடையாது. ஒண்ணு. 2வது முக்கியமானது என்ன அப்படின்னா, பெருமாள் தாயார் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த தாயார் சொல்லக்கூடியவள் பெருமாளுடைய கருணை என்கின்ற குணத்துடைய ஒழுங்கும். புரியுதா? பெருமாளுடைய கருணை என்று சொல்லக்கூடிய குணத்துடைய ஒழுங்கும். நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு படித்தாங்க தவிர இதுதான் இப்படி அப்படின்னு கிடையாது. அது நம்முடைய அறிவுக்கு எப்படி எட்ட முடியும்? இப்படிதான் கரெக்டாக எட்ட முடியும். இதோட கடவுள் இருக்கான்னு சொல்லலாம் முடியாது. அது இறைவன் பல உருவங்களை சொல்றோம், பல நிலையிலே உள்ளவர். ஆனா நமக்கு எப்படி புரியும்? இப்படி சொன்னதான் புரியும் இல்லையா? ஒரு 2 எலும்பை போட்டு மாற்றையோட போட்டா நமக்கு என்ன தெரியும்? ஆபத்து, கைது கூடாது, அதுக்கு அபாயம், கைது எவனா சும்மா அதுக்கு இந்த மாதிரி ஆகிட்ட நம்ம போட்டோ ஒரே போட்டாங்க கைவிக்க மாட்டா அப்படின்னு போயிடும். புரிஞ்சு போச்சு.
அது நோட்டு இப்பெல்லாம் கேட்டு அதெல்லாம் நடந்துருக்கா அப்ப என்ன அர்த்தம் ஒரு கட்டை போட்டு அதுல 2 கட்டி ரவுண்ட் வச்சு என்ன அர்த்தம் ஹாஸ்பிட்டல் சரிங்களா அவங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அவர் சின்னத்தை வச்சு நம்ம புரியும் அதுபோலதான் இந்த தாயாக சொல்லக்கூடியவர்கள் பெருமானுடைய இலட்ச குணம் என்பதை கொண்டவராக வாழ்ந்துள்ளார் அவர் அந்த நீரை என்பவரை நம்ம நினைக்கிற மாதிரி 3வது மனைவி அதுதான் கிடையாது அது அந்த நீரை என்பதைத்தான் கொண்டு அந்த நீராசக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்திலே அவர் கண்ணனை எப்படி அழைத்தார் கண்ணனை தன் மாலையாலே நீரை என்பவரை மாலையாலே இறைவனை கட்டி அவருக்கு அறிவுறுத்தி அவன் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த முதலிலே சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்திலே அர்த்தம் அது இறைவனுக்கு அவள் ஆசிரியராக இருக்கிறார் அத்தியாபயந்தி அப்படின்ற வார்த்தை சொன்னார் அத்தியாபகம் அப்படின்னா பயிர் அத்தியாபயந்தின்னா அவள் ஆசிரியராக இருக்கிறார் அதனால அவர் என்ன பேரு ஆண்டாள் ஆழ்பவர் அவர் யாரையும் ஆண்டாள் ஆண்டவரையும் அது ஆண்டாள் என்றதாலே அவள் அவருக்கு அறிவித்தார் அவரை கைது செய்து ஏதாவது தன் மாலையாக எந்த மாலையாக தான் கூறிக்கொண்ட மாலையாக அவனை கைது செய்து அது அந்த அற்புதமான இந்த ஸ்லோகத்திலே அதுதான் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஆண்டாளை நான் மீண்டும் மீண்டும் மறந்துகிறேன் என்று சொல்கிறார் இது அந்த லீலாபுரத்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துடைய முதல் ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் அதுக்கு வந்துள்ளது அடுத்ததான ஒரு ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அன்ன வயது பொதுவை ஆண்டாள் அறந்தருக்கு 12 பாவை பல்பவியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு சொல்லலாம் சொல்லுன்னு சொல்லலாம் சொல்லுன்னு சொல்லலாம் இப்போ என்ன ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் வயது அண்ணன்கள் இருக்கக்கூடிய வசதி ஏன்னா அண்ணன் கல்யாணம் சொல்லணும் வேற என்ன வயது சொல்லாங்க அண்ணன் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்கும் பாலில் தண்ணியை வச்சா பாலத்துக்கு தண்ணியை வந்து விட்டுடும் பாலம் எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு நாற்பது பாவம் அது பாலே கிடைக்காது